அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சனி பகவான் எந்தெந்த இடத்திற்கு வரும்போதெல்லாம் எந்தெந்த மாதிரியான தீய பலன்களை நமக்கு அளிப்பார் என்பதை பார்ப்போம். சனிக்கு மட்டும்தான் ஒரே சமயத்தில் 3 ராசிகளை பிடிக்கும் ஆற்றல் உண்டு. சூரியன், சந்திரன், புதன், வெள்ளி, சுக்கிரன் ஆகிய இந்த கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தா 7ஆம் இடத்தை மட்டும்தான் பார்ப்பார்கள். ஆனால் சனி மட்டும்தான் ஒரே சமயத்தில் 3, 7, 10 ஆகிய பார்வையாளர்களால் தான் இருக்கும் இடத்தில் இருந்து 3 வீட்டை பார்ப்பார். இப்போது புரிகிறதா சனியின் ஆற்றல்? இதில் சனி சந்திரன் அல்லது ராசிக்கு 1ஆம் இடம் அல்லது ராசியிலே பிரசவித்தால் வியாதி வரும், அலைச்சல் வரும். அவர்களை பார்க்க யாருக்குமே பிடிக்காது. காரணமே இல்லாமல் மற்றவர்கள் இவர்களை எரிந்து விழுவார்கள். உடலில் இருக்கும் அழகு குறைந்துவிடும். சிலருக்கு இரத்த சோகை ஏற்படும். 2ஆம் இடத்தில் சனி வரும் சமயத்தில் தேவையில்லாத தன விரயம் ஆகும். பணம் கொடுக்க திரும்ப வராது. திருடர் பயம் தரும். திருடு போகும் வாய்ப்பு உண்டு. பேச்சு தவறாக இருக்கும். காரணம், இந்த இடம் வாக்குஸ்தானம் என்பதால். 4ஆம் இடத்தில் சனி வரும்போது இருக்கும் இடத்தை காலி செய்துவிட்டு தான் போக வேண்டிய துர்பாக்கியத்தை தரும். பிறர் வாக்கிற்கு கட்டுப்பாடு, சுதந்திரத்தை இழக்க வேண்டியது இருக்கும். 5ஆம் இடத்திற்கு சனி வரும் சமயத்தில் புத்திரர்களால் மனக்கவலை, பிள்ளைகளுடன் சண்டை, செய்யாத தப்பிற்கு கெட்ட பெயர், ஞாபக மறதி போன்ற கெடுதல்கள் தரும். 7இல் வரும் சனி மனைவிக்கு கஷ்டத்தையும் வியாதியையும் கொடுக்கும். 8இல் வரும் சனி வியாதி, வறுமை, மருத்துவ செலவு, விபத்துக்கள் கூட தரும். 9இல் வரும் சனி காரியத்தடை தரும். பெரியோர்களின் சாபத்தையும் தேடித்தரும். 10இல் வரும் சனி தொழில் ரீதியாக ஒரு வர்த்தா புயலை ஏற்படுத்திவிடும். திடீரென மேலெதிரிகள் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். 12இல் வரும் சனி வீண் செலவை தரும். தூக்கத்தையும் குறைத்துவிடும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி.